கேட்டது. ஏமாறாதே ஏமாறாதே, லிங்க பெருமாளை ஏமாறாதே, கைது செய் கைது செய், லிங்க பெருமாளை கைது செய், லிங்க பெருமாளை கைது செய், லிங்க பெருமாளை கைது செய், நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு, லிங்க பெருமாளை நடவடிக்கை எடு, லிங்க பெருமாள் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. நீதி வேண்டும் நீதி வேண்டும், நடுத்தர மக்களுக்கு நீதி வேண்டும். விட மாட்டோம் விட மாட்டோம், கைது செய் வரை விட மாட்டோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராகுல்குமார். நான் இந்த வேலைச்சேரியில தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். கடந்த மே மாதம் என்ன பண்றாங்க, எனக்கு புரோக்கர் மூலியமா கடப்பா ராஜா என்ற எனக்கு அறிமுகமான ஒரு புரோக்கர் இடத்தரகர் கடப்பா ராஜா என்ன பண்றாரு, வேலைச்சேரி மெயின் ரோட்ல ஒரு 750 சதுரடி கொண்ட இடம் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது. அது 1,25,00,000 ரூபா சொல்றாங்கன்னு சொல்லி என்னை அணுகுனாங்க. சரி, இப்போ இடத்த பார்ப்போம், இடத்த பார்க்குறோம், லீகல் பார்க்குறோம். அவர் உட்காந்து சிட்டிங் கொடுக்குறாங்க. 1,25 பேசி 1,12 ஃபைனலைஸ் பண்ணுறோம். 1,12,00,000 ரூபா ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஃபைனலைஸ் பண்ணால் அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து இவர் தான், லிங்க பெருமாள். இவர் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்களுக்குலாம் காட்டுறாரு. காட்டினோன்னே லேண்டோட டாக்குமெண்ட் வேணும், லீகல் பார்க்கறதுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு, 1,00,000 ரூபா ரொக்கம் கொடுத்தீங்கன்னா நான் டாக்குமெண்ட் தருவேன். எந்த ப்ராப்பர்ட்டிக்குமே 5,000 10,000 மேலே தரமாட்டாங்க டாக்குமெண்ட் கொடுக்க. நீங்கள் ஏன் 1,00,000 ரூபா கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டால், இல்லை நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்தீங்கன்னா தான், ஏன்னா 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு 1,00,000 ரூபாய்க்கு உங்களால் கொடுக்க முடியாதா? அப்போ அந்த தகுதி இருக்கிறவங்க தான் நான் அந்த பேப்பர் கொடுப்பேன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மளே திருப்பி கேட்குறாங்க. சரி, 1,00,000 ரூபா நான் தரேன், அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு லீகல் பார்க்கணும். லீகல் சரியா இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை ஆதித்யா கேபிட்டல் ஃபினான்ஸ் என்ற கம்பெனியில ரூபாய் 43,00,000 ரூபா லோன் வச்சிருக்காரு அவுட்ஸ்டாண்டிங். இதை நீங்க க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல நீங்க கொடுக்குற எனக்கு பணத்துல, நம்ம பேசுற பணத்துல முன் தொகையா எனக்கு இந்த அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்டு உங்களுக்கு நான் 2 நாள்ல கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ப்ராப்பர்ட்டி காமிச்சு நான் ஒரு அட்வான்ஸ் அதுல இருக்கிற, ஏன்னா இது எல்லாமே கடைங்க, கீழே 3 கடை, மேலே 2 கடை, அதுக்கு மேலே 2 கடை, மொத்தத்துல வந்து ஒரு 7 கடை கொண்ட பில்டிங் அது. அவர் என்ன சொல்றாரு, இதுல அட்வான்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த அட்வான்ஸை வாங்குறதுக்கு எனக்கு திருப்பி கொடுக்க எனக்கு மேற்கொண்டு ஒரு 10,00,000 ரூபா வேணும், இந்த 43 இல்லாம மேற்கொண்டு ஒரு 10-15 லட்ச ரூபா வேணும்ன்றாரு. சரின்னு சொல்லி கடந்த மே மாதம் 14ஆம் தேதி நான் அந்த பணத்தை கொடுத்தா எனக்கு என்ன நீங்க ஹோல்டு கொடுப்பீங்க, ஏன்னா டாக்குமெண்ட்டும் பேங்க்ல இருக்குன்னு சொல்லும் போது, சரி பொசிஷன் நீங்க வச்சுக்கீங்க, என்ஜாய்மெண்ட் நீங்க பண்ணிக்கங்க, சாவி கொடுத்துறேன், நான் 2 நாள்ல டாக்குமெண்ட்டை மீட்ட பிறகு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி கையில் வச்சுக்கலாம்னு சொல்லி சாவியை கொடுக்குறாரு. பேமெண்ட்டை நான் அதை பேஸ் பண்ணி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஆர்டிஜிஎஸ் பண்றோம். என்னோட மனைவி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டும், என்னோட அக்கௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட்டும் இருக்கு. கோல்டு லோனை பிளச் பண்ணி, என் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் எல்லாம் பிளச் பண்ணி பேங்க்ல இருந்து டிரான்சாக்ஷன் பண்றோம். இவர் என்ன பண்றாரு, இதை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் தள்ளுறாரு. டாக்குமெண்ட் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இப்படியே தள்ளி 45 நாள் ஒரு நாள் ஒரு பொய் சாக்க சொல்லி தள்ளுறாரு. 45 நாள் அவர் வீட்டாண்ட போனாக்கா அவர் என்ன சொல்றாரு, இல்ல எனக்கு என் சொந்தக்காரங்க வந்து பெரிய பெரிய ரவுடிங்க, எல்லாமே நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ஒரு சுமார் 4-5 பேர்லாம் சொன்னார். ராக்கெட் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பிரபல ரவுடிங்க பேர்லாம் சொல்லி அவங்களெல்லாம் வச்சு உங்களை தீர்த்து கட்டிடுவேன், உங்களை வந்து நான் உங்க குடும்பத்தை அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி வன்மையா எங்களெல்லாம் பேசினாரு. அப்ப பேசும்போது நான் சொல்றேன், இல்லைங்க நான் பணத்தை வாங்க விட மாட்டேன் வந்து ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்ப நரேந்திர நாயர் சார், அடிஷனல் சார் வந்து போய் பார்க்கணும். அவரு என்ன பண்றாங்க, ஏசி டிசிக்கெல்லாம் பேசி எங்களை இது பண்றாங்க. ஒரு சாரிட்ட பென்சம் சார்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்க கிரைம்ன்றதுனால இது வந்து நாங்க ப்ராப்பரா 2 சம்மன் அனுப்பி தான் ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதை நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டியை மேற்கொண்டு நிறைய பேர் காட்டுறாருன்றதுனால நான் திருப்பி என்னோட ப்ராப்பர்ட்டியை போய், நான் வாங்கின ப்ராப்பர்ட்டினா முக்கால்வாசி பணத்தை கொடுத்துட்டேன், அந்த ப்ராப்பர்ட்டி போய் பார்ப்போம், அந்த ப்ராப்பர்ட்டியை சீர் செய்வோம்னு சொல்லிட்டு போகும்போது, ஒரே குப்பியா இருக்குன்னு சொல்லி சீர் செய்யலாம்னு சொல்லி போகும்போது அவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரியாம வேற ஒருத்தவங்களுக்கு காமிச்சு மேற்கொண்டு அட்வான்ஸ் வாங்குறாரு, வேற ஒரு பார்ட்டிட்டு அட்வான்ஸ் வாங்க. அப்போ அவர் மேல ஒரு டவுட் வந்து அக்கம் பக்கத்தை விசாரிச்சா, கிட்டத்தட்ட என்ன போல 10 வருஷமா இதாவது பொழப்பே பண்ணிட்டு இருக்காரு. இந்த கடையை மூடி வச்சு அட்வான்ஸ் வாங்குறது, லீஸ் வாங்குறது, ரெண்டல் லீஸ் சேல்ஸ்ன்னு சொல்லி பாதி அமௌண்ட் வாங்குறது, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கிட்ட அவர் வந்து ஊழல் இதை வச்சு ஏமாத்திருக்காரு. நடுத்தர மக்களை வந்து ஏமாத்துறாரு. இதை யாரா போய் கேட்டாக்கோ, யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு நடுத்தர ஏழை எளிய நடுத்தர சங்கம்னு சொல்லி ஒரு சங்கம் வச்சிருக்காரு. இது இல்லாம கனி வேலைச்சேரி மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் நடத்துறாங்க. இதெல்லாம் வச்சு அவங்கள த்ரிட்டன் பண்றாரு. ஹியூமன் கமிஷன்ல, அதாவது மனித உரிமை ஆணையர்கிட்ட வச்சு அவங்க வந்து த்ரிட்டன் பண்றாங்க. அவர் சொன்ன அவங்க கேஸை மட்டும் எடுக்கிறது, அவங்களுக்கு எஃப்ஐஆர் மட்டும் ஸ்பெஷலைஸ்டா ஆயிடும். அவர் நல்லவர் மாதிரியும், மற்றவங்களாம் அவங்களால ஏமாந்தப்பட்ட மாதிரியும் அவங்க மேலதான் கேஸ் எல்லாம் உழுத காட்டி இவர் மேல இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நான் லோக்கல் ஸ்டேஷன்ல வந்து நாங்க செக் பண்ணும்போது, ஐஎஸ்ல செக் பண்ணும்போது அவர் மேல 2 எஃப்ஐஆர் நிலுவையிலே இருக்கு. இன்னும் 2 எஃப்ஐஆர் அவர் மேல நிலுவையில இருக்கு. இது இல்லாம பெண்களையும் அவர் தப்பான முறையில அந்த அலுவலகத்துல வச்சு அவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கேஸுகளும் ஏகப்பட்டது நிலுவையில இருக்கு.
ஒரு திருநங்கையோட சொந்த தங்கச்சியை வந்து தப்பான இது பண்ணி அதுக்கான கால் ரெக்கார்டும் இருக்கு. அந்த அம்மா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அவங்க வாயிலே. கோவிடுக்கு முன்னாடி வந்து அந்த இது பண்ணியிருக்காங்க. பெண்களை சீரழிச்சதுல வந்து அவரோட அண்ணன் சொந்த அண்ணன் தான் இவர் வந்து கிருஷ்ண பெருமாள், இவருக்கு கிருஷ்ணலிங்கம், இவருக்கும் வந்து அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். அவர் என்ன பண்றாரு, கடந்த போன திங்கட்கிழமை என்ன பண்றாரு, என்கிட்ட சாவியை கொடுத்தவரு நான் போய் கிளீன் பண்ணலான்னு போகும்போது நான் அந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி உள்ள 1 கோடி ரூபாய்க்கு பணம் இருக்கு, நகை இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. மறுபடியும் அவரே அந்த கம்ப்ளைண்ட்டை சிஎஸ்ஆர் போடாம திருப்பி ரிட்டர்ன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்ற, மீடியாவை கூப்பிட்டு ஜெயா நியூஸ்லயும் ஏஎன்ஐ நியூஸ்லயும் ஃபேக்கான ஒரு நியூஸ் நெரேட்டிவ் கொடுக்குறாரு. அந்த ஜெயா நியூஸ்ல அவர் என்ன சொல்றாருன்னா 50 லட்ச ரூபா முன்பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. அந்த பிரஸ் மீடியாவும் திருப்பி நீங்க முன்பணம் வாங்குனீங்களே, ஒன்னு ரிட்டர்ன் பண்ணீங்களா இல்ல நீங்க அதுக்கான எஃப்ஐஆர் கொடுத்துருக்கீங்களான்றது கேட்கல. நான் ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டேன்றது மட்டும் அவர் ஃபேக் நியூஸை உள்ள 1 கோடி ரூபாய் இருந்ததை மட்டும் ஹைலைட் பண்ணி போடுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு என்ன பண்றாரு, எங்க அந்த பில்டிங் பக்கத்துல ஒரு வன்னியர் சங்கம் கொடி பறக்குது. அந்த கொடியை வந்து அவர் கொளுத்த முயற்சிக்கிறாரு. முயற்சிக்கும் போது லோக்கல்ல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சிவகுமார் என்ன பண்றாரு, என்னோட நெருங்கிய உறவினர் அவங்க என்ன பண்றாங்க வராங்க அங்க, ஏன்னா நாங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கனால அவங்க வராங்க. வந்து என்ன எதுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி அவர் தான் இதை வந்து பிரச்சனையை பெருசா ஆக்காம சார்ட் அவுட் பண்ணி 2 பேருக்கு சுமமாக்கி அவர் கூட்டிட்டு போய் வெளியே எடுத்து விடுறாங்க, பிரச்சனை எதுவும் இல்லாம. ஆனா அவரையும் இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுறாரு. நானும் அவரும் சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டி அபகரிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு மேல் கொண்டு அவரை பத்தி பின்புலத்தை ஆராயும் போது தான் இதுதான் அவரோட தொழிலே, இவரோட குலத்தொழிலே அதுதான். இவர் என்ன பண்றாருன்னா ஒரு 2 பொண்ணுங்களை கூட வச்சிருக்காரு. இதுல இந்த பொண்ணு இருக்காங்க பாருங்க, ஏமலதா. இவர் வாங்குற பேமெண்ட் எல்லாம் இந்த அக்கௌண்ட்ல தான் போகுது. இவருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஆர்டிஜிஎஸ் எல்லாம் வாங்குற ஜிபே எல்லாமே இவங்க அக்கௌண்ட் தான் அனுப்புறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க என்ன பண்றாங்க, 10 வருஷமா இந்த பொண்ணு வந்து ஒரு அனாதை ஆஸ்பத்திரி இருந்து இந்த பொண்ணை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு 13 வயசுல இருந்து இப்ப 23 வயசு வரைக்கும் இந்த பொண்ணு அவர் கூட தான் இருக்கு. அது இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னாக்கா 1,25 லட்ச ரூபாய் இது மாதிரி என்ன மாதிரி பல பேரை ஏமாத்திருக்காரு. இப்ப எனக்கு நான் தனிநபரா 57 லட்சம் என்ன ஏமாத்திருக்காரு. அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே. இவங்க எல்லாருமே பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே அவரால் பாதிக்கப்பட்டவங்க. கிட்டத்தட்ட 25 பேர். இதை நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இங்க வந்திருக்கவங்க மொத்தம் 12 பேர். அவரோட ஆக்டிவிட்டிஸும் அவரோட நடவடிக்கையும் அதே மாதிரி போலீஸ் ஏதாவது விசாரணை பண்ணாக்கா அப்பதான் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல் படுக்கிறது, காலை ஊண்டி நடந்து வர்றது, இந்த மாதிரியான ட்ரிக்கி வேலையெல்லாம் நிறைய பண்ணுவார். அவர் அந்த ஒத்துழைக்க மாட்டார். போலீஸ் என்னதான் ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வரதில்லை. இந்த மாதிரியான வேலைகள்ல அவர் ஈடுபடுறது வந்து பெரும்பாலுமா வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ணணும் சார்? நாங்க எல்லாமே சேர்ந்து முந்தானத்து சார் என்கிட்ட 57 லட்சம் சார். இவர் பேர் வந்து சபரிநாதன், இவர்கிட்ட 2 லட்சம் சார். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழனி, இவர்கிட்ட 10 லட்சம் சார். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இங்க இருக்கிறவங்க கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபாய் மேல இருக்கு சார். இப்ப நாங்க இங்க வந்திருக்க ஒரு 7-8 பேர்கிட்ட மட்டுமே ஒரு 70-80 லட்ச ரூபா, ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாய் கிட்ட ஏமாத்திருக்காரு. 1,50,00,000 கிட்ட அவர் ஏமாத்திருக்காரு. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு 1,50,00,000 கிட்ட அவர் ஏமாத்திருக்காரு.